வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு பிஃபோர் செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட் மீ ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ourselves. லைக் நேத்து முந்தா நாள்லாம் வீடியோ பார்க்காத செஷன் அட்டன் பண்ணாதவங்க அவங்க நம்ம சைட்ல bigdatahands-on.com. என்னோட நேம் கலீல் அஹமத், ட்ரெய்னர் நேம் இர்ஃபான். இங்கே மீட்டப் அப்லோட்ஸில் போயிட்டு மீட்டப் வீடியோஸில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட பழைய பதிவுகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு பழைய செஷன்ஸ், அதாவது பார்ட் 1 பார்ட் 2 தமிழில் 14ஆம் தேதி பார்ட் 1, பார்ட் 2 15th பார்ட் 2, இந்த ரெண்டு வீடியோஸும் நீங்கள் இது பண்ணி பார்த்துக்குங்க. கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். லைக் இந்த வீடியோ பார்ட் 1 டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் மிஷின் லேர்னிங் இன்ட்ரோடக்ஷன். நேற்று பார்த்தது லாஜிஸ்டிக் லீனியர் ரெக்ரெஷன். அண்ட் இது பார்ட் 2. இன்னைக்கு பார்க்க போகிறது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எண்ட் ஆஃப் தி செஷன் கடைசி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அந்த சாட் விண்டோவில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஃபைனலாக நாங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து ஆன்சர் பண்ணுவோம். அப்பப்போ உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே சாட் விண்டோவில் பதிவு செஞ்சுக்கிட்டே வாங்க. ஸோ கடைசி ஒரு 10 minutes 15 minutes கொஷின் ஆன்சர்ஸ்க்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ எங்களோட மொபைல் நம்பர் 978-988-424. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம், 978-988-424. ஸோ இர்ஃபான், நீங்கள் செஷன் கண்டினியூ பண்ணிடலாங்க. இர்ஃபான். சரி, நேற்று நம்ம லீனியர் ரெக்ரெஷனுக்கும் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஸா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இன்னைக்கு பார்க்கலாம். பேசிக்கா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லீனியர் ரெக்ரெஷன்ல நேற்று கண்டினியூஸ் வேல்யூவா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். அதாவது சேலரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம சேலரி என்ன அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்மளுடைய அவுட்புட் ஒரு ஒரு ஹோல் நம்பரா இல்லாம கேட்டகரிஸா இருந்தா, இந்த மாதிரி எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஹை ஆர் லோ, இந்த மாதிரி இருந்தா நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் என்ன பண்ணும்னா, நம்ம கொடுக்குற அந்த லீனியர், அதாவது இதுவும் லீனியர் ரெக்ரெஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இதை மாத்திரும். அதாவது நம்மளுக்கு வர அந்த அவுட்புட்டை லீனியர் ரெக்ரெஷன்ல இருந்து வர அவுட்புட்டை சிக்மாய்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலால போட்ட பிறகு நம்மளுக்கு 0ல இருந்து 1க்குள்ள இருக்கிற ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த 0ல இருந்து 1 பிறகு வந்த பிறகு நம்ம கேட்டகரிஸா அது தனித்தனியா பிரிப்போம். இப்போ ஏன் ஒய் நாட் லீனியர் ரெக்ரெஷன் நம்ம யூஸ் பண்ணலன்னா, லீனியர் ரெக்ரெஷன் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி வேல்யூஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது அந்த சேலரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சேலரி, அதாவது அந்த சேலரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி வேல்யூஸை மட்டும்தான் நீங்கள் லீனியர் ரெக்ரெஷனில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் அவுட்புட் 0 இல்லை 1 இந்த மாதிரி பைனரி அவுட்கமாக இருந்தால் நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணலாம். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அட் தி எண்ட் ஆஃப் த லீனியர் ரெக்ரெஷன் we use logit or sigmoid function to transform output in the range of 0 to 1. ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷனில் வர அவுட்புட்டை நம்ம சிக்மாய்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 0ல இருந்து 1க்குள்ள இருக்கிற ரேஞ்சை 0ல இருந்து 1க்குள்ள இருக்கிற நம்பரா மாத்திடுவோம். மாத்தின பிறகு என்ன பண்ணுவோம்னா, ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 0.5. அதாவது நம்ம 0ல இருந்து 1 வரைக்கும் வேல்யூ வரும் இல்லையா, இந்த 0ல இருந்து 1 வரைக்கும் வர வேல்யூல 0.5, அதாவது 0.5ங்கிறது த்ரெஷோல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெஷோல்டு வேல்யூவை வச்சு தான் நம்ம 0வா இல்லை 1ஆ அதான் கிளாசிஃபை பண்ணுவோம். இப்போ அந்த 0.5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா
1 அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுது, கிளாஸ் 1 ஒரு கேட்டகரி. இதே மாதிரி 0.5லேருந்து கீழே இருந்தால் ஒரு கேட்டகரி கிளாஸ் 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இதே தான் இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், அதாவது இந்த லீனியர் ரெக்ரெஷன் அந்த ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ணது தான் இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இந்த ஒய் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சுவல் அவுட்புட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது ஒரு ப்ராபபிலிட்டியை தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து பின்னு மாற்றிட்டோம், அது பி ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு மாற்றிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் சில மேத்தமெட்டிக்கல் திங்ஸ்லாம் இங்கே பண்ணுவாங்க, இந்த லாக் இ பவர் எடுக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இதுதான் சிக்மாய்டு ஃபங்க்ஷன். ஸோ பி ஈக்குவல் டு 1/1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எம்எக்ஸ் ப்ளஸ் சி தான் வந்து நம்ம லீனியர் இதில் யூஸ் பண்ணது. ஓகேங்களா, இந்த அவுட்புட்டை தான் வந்து நம்ம இந்த 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 கேல்குலேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 0 to 1 இருக்கிற அந்த வேல்யூஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அந்த த்ரெஷோல்டு வேல்யூக்கு மேலே இருந்தால், அதாவது எம்எக்ஸ் ப்ளஸ் சி இப்போ வெரி ஸ்மால், ஏன்னா இங்கே வந்து இ பவர் எடுக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து வெரி ஸ்மால் நம்பராக எடுத்தீங்கன்னா அது 0க்காக மாறிடும். இது வெரி லார்ஜ் நம்பராக எடுத்தீங்கன்னா 1க்காக மாறிடும். அதான் இங்கே 0 இல்லை 1 மாற்றிடும். இந்த எம்எக்ஸ் ப்ளஸ் சி வந்து நம்ம ஒரு கண்டினியூஸ் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ 1000 1500 இருக்குதுன்னா, இப்போ அது வெரி லார்ஜாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா 1 அப்படின்னு சொல்லி அதான் அந்த ப்ராபபிலிட்டி வந்து 1க்கு அப்ரோச் ஆயிரும். இதே ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த ப்ராபபிலிட்டி வந்து 0க்கு அப்ரோச் ஆயிரும். இப்போ இதுதான் வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷனில் பண்ணதுனது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் இல்லையா, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து கேட்டகரிக்கல் டேட்டா 0 இல்லை 1 தான் இருக்கும். ஸோ 0 1 இருக்கிற இடத்துல வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கும், 0 இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் மிடில் வந்து எந்த பாயிண்ட்ஸுமே இருக்காது. இப்போ இதை வந்து நீங்கள் லீனியர் ரெக்ரெஷனில் பண்ணீங்கன்னா இது வந்து சரியா இருக்காது, அந்த ப்ரெடிக்ஷன் வந்து சரியா இருக்காது. அதே வந்து நீங்க லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனாக மாத்திட்டீங்கன்னா நம்ம ஒரு கர்வ் வரைகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ், த சிக்மாய்டு கர்வ். இந்த கர்வ்ல இருந்து ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ இருக்கும், இதுக்கு மேல இருந்து வந்தா அது, இதுக்கு மேல இருந்தா அது 1, இது அந்த த்ரெஷோல்டு வேல்யூக்கு கீழே இருந்தா 0. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல பண்ண போறோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து நேற்று வந்து இந்த ரெக்ரெஷன் மாடல் பில்ட் பண்ணதுனால, அதாவது லீனியர் ரெக்ரெஷன் மாடல் பில்ட் பண்ணதுனால இப்போ அந்த மாடல் எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணோம், ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கோரு இல்லைன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணோம். இது வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ல நம்மளுக்கு வந்து அவுட்கம் வந்து 0 ஆர் 1 தான் இருக்கும். இந்த 0 இல்லை 1 சொல்லுங்க. ஓகே, இந்த 0 இல்லை 1 தான் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து நம்ம மாடல் எந்த அளவுக்கு வந்து அக்யூரசி இருக்கு. செஷன் அட்டெண்ட் கேக்குறவங்க லிசனர்ஸ் தயவு செஞ்சு மியூட்ல போயிடுங்க. இந்த நம்ம அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லை 1 தான் வரும் இல்லையா. இப்போ இந்த 0 1 வரதை நம்ம வந்து நம்ம மாடல் எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அக்யூரசி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸில் 4 வேல்யூஸ் இருக்கும். அதாவது இது வந்து ஆக்சுவல் வேல்யூஸ், இது வந்து நம்ம டெஸ்ட் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒய் டெஸ்ட், இந்த டெஸ்ட் டேட்டா, இது வந்து நம்ம ப்ரெடிக்டட் டேட்டா. இதில் வந்து நம்ம டெஸ்ட் டேட்டாவில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இந்த 2 பைனரி இருக்குன்னு வைங்க, 0 இல்லை 1 இருக்கு. இப்போ இந்த பாசிட்டிவ் ஆக்சுவல் இஸ் பாசிட்டிவ், அதே மாதிரி நம்ம மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது பாசிட்டிவ்னா அது ட்ரூ பாசிட்டிவ். இது ஃபால்ஸ் பாசிட்டிவ் என்னன்னா, ஃபால்ஸ் பாசிட்டிவ் என்னன்னா நமக்கு ஆக்சுவல் வேல்யூ வந்து நெகட்டிவ், ஆனால் நம்ம மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது பாசிட்டிவாக ப்ரெடிக்ட் பண்ணு, அதான் 1ஆக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த ஆக்சுவல் வேல்யூ வந்து நெகட்டிவ், ஆனால் நம்ம மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது ஆக்சுவல் வேல்யூ வந்து நம்ம பாசிட்டிவ், நம்ம மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து நெகட்டிவ், அதுதான் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். அதே மாதிரி இந்த ஆக்சுவல் வந்து நெகட்டிவ், நம்ம மாடல் ப்ரெடிக்ட் பண்ணதும் நெகட்டிவ், அது ட்ரூ நெகட்டிவ். இப்போ நம்ம அக்யூரசி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, நம்ம கரெக்டட் ப்ரெடிக்ஷன், நம்ம மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூஸ் டிவைடட் பை த எல்லா வேல்யூஸ், சம் ஆஃப் த எல்லா வேல்யூஸும். இப்போ இங்கே வந்து கரெக்டாக ப்ரெடிக்டட் வேல்யூஸ்னு என்னன்னா
இந்த ஆக்சுவல் பாசிட்டிவ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது பாசிட்டிவ். ஸோ இந்த வேல்யூ எடுத்துப்போம். அதே மாதிரி நம்ம ஆக்சுவல் நெகட்டிவ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது நெகட்டிவ் அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூவும் கரெக்டானது தானே, இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இப்போ இந்த ரெண்டு வேல்யூத்தையும் கூட்டி எல்லா வேல்யூ மொத்த வேல்யூவால் வகுத்துருவோம். ஸோ அதுதான் நம்மளோட அக்யூரஸியாக இருக்க போகுது. இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மாடலை பில்ட் பண்ணலாம். ஸோ நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணலாம். இப்போ இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிடலாம். pandas spd numpy லைப்ரரிஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நான் என்ன டேட்டா யூஸ் பண்ண போகிறேன்னா கேண்டிடேட்டான்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 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 காம்படிஷன் நடந்திருக்கு. அதில் வந்து அவங்க செஞ்ச ஸ்வீட்டில் வந்து சாக்லேட்டா இல்லையா அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். வித் கிவன் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரூட்டி, கேரமல், பீனட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து அந்த அவங்க செஞ்ச ஸ்வீட் வந்து சாக்லேட்டா இல்லையா அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேட்டா செட்டை லோட் பண்ணிடலாம். pd.read csv. ஸோ இப்போ நம்ம டேட்டா செட் லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டேட்டா செட்டு. இப்போ இதில் வந்து எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 காலம்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காம்படிட்டர் நேமு. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, நேம் தேவையில்லை, நம்மளுக்கு சாக்லேட் தான் தேவை. இது தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போட வேல்யூ. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒய் வேரியபிளாக இருக்கும். இப்போ இதுலேருந்து மீதி எல்லாமே நம்ம எக்ஸ் வேரியபிளாக இருக்க போகுது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 3 காலம்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கேல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாக பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட் 3 காலம்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். டேட்டா செட் ஓகே, இதில் எந்த நல் வேல்யூஸும் இல்லை. ஸோ 85 நான் நல் தான் இருக்குது. 13 காலம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் வந்து எங்கேருந்து? ஸோ இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1. ஸோ இங்கே 2லேருந்து இதுலேருந்து தான் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 2லேருந்து எல்லா காலம்ஸும் வேணும் நம்மளுக்கு. அப்போ டேட்டா செட் டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன் எல்லா ரோஸும் வேணும். அதுக்கப்புறம் செகண்ட் காலம்லேருந்து எல்லாமே வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாட் வேல்யூஸு அரேவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒய் வந்து ஓகே, நமக்கு ஒய் வேரியபிள் வந்து இந்த காலம் மட்டும்தான். சாரி, இந்த காலம் மட்டும்தான். ஸோ இந்த காலத்தோட இண்டெக்ஸ் வந்து 0 1 1 இண்டெக்ஸு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. எல்லா ரோஸும் வேணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டாட் வேல்யூஸ். இப்போ இந்த எக்ஸ் ஒய் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த எக்ஸில் நம்மளுக்கு இந்த காலம்ஸ்லாம் இருக்கு. ஸோ 4 இதே மாதிரி ஒயில வந்து நம்ம சாக்லேட்டா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது.
இப்போ இந்த எக்ஸ் டேட்டா செட்ல நம்மளுக்கு கடைசி காலம்ல அந்த 3 காலம் வந்து நம்ம ஜி இப்போ ஆரம்பிச்சிங்களா? இப்போ ஆரம்பிச்சிங்களா? அது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஓகே ஓகே லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஓகே. அப்புறம் டேஸ் நான் சாட்டர்டே சண்டே இருக்காங்க. நான் ஃப்ரைடே சாட்டர்டே இருக்கா நினைச்சேன். இல்ல Full day இருக்கு சாட்டர்டே சண்டேஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. 7 டேஸ் இந்த கோர்ஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த எக்ஸ் வேரியபிள்ல நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ட்ரெயின் டெஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 4 வேரியபிள்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். இதில் வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ டெஸ்ட் சைஸு 0.2ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரேண்டம் ஸ்டேட்டை நம்ம ஷஃபிள் பண்ண போகிறோம். ஸ்டேட் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, ரேண்டம் ஸோ இப்போ எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் இந்த டேட்டா செட் வந்துருச்சு. ட்ரெயின் டேட்டாவில் மொத்தம் 68 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி டெஸ்ட்டில் வந்து 17 இருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணணும். எதுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணணும்னா இந்த எக்ஸ் ட்ரெயினோட லாஸ்ட் இந்த 3 காலம்ஸ்க்கு இப்போ இதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை நம்ம எதில் ஃபிட் பண்ண போகிறோம்? இந்த எக்ஸ் ட்ரெயினில் லாஸ்ட் 3 காலம்ஸ் தான் வேணும். அப்போ ஜீரோ இண்டெக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ 8லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. 8லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஈக்குவல் டு sd டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இதில் இந்த எக்ஸ் ட்ரெயினில் வந்து நம்ம ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கேல் இந்த ஃபிட் என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணோம். மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணோம்னா அந்த கால்குலேட்டட் இந்த மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு எல்லா டேட்டாஸ்க்கும் அப்ளை பண்ணிடும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் டேட்டாவுக்கும் பண்ணணும். டெஸ்ட் டேட்டாவுக்கு நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறதுல ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஏன் ஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் டேட்டாவுக்கும் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த டெஸ்ட் டேட்டாவுக்கும் தனியாக ஒரு ரேஞ்ச் அது எடுத்துக்கும், ஒரு ஸ்கேல் தனியாக எடுத்துக்கும். இப்போ நம்ம மாடலை வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்கோம்? இந்த ட்ரெயின் டேட்டாவில் ஃபிட் பண்ண அந்த ஸ்கேலை வச்சு தான் நம்ம வந்து மாடலை பில்ட் பண்ணுவோம் இல்லையா? ட்ரெயின் டேட்டா வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் டெஸ்ட் டேட்டால வந்து நீங்க வேற ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து இங்க டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு எல்லாத்தையும் ரன் பண்ணலாம். ஓ சாரி, ட்ரெயின்ல இது. ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அதை அதோட ரேஞ்ச் வந்து மாறி இருக்கும். ஸோ இப்போ இதோட ரேஞ்செல்லாம் மாறி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாடலை பில்ட் பண்ணணும். ஸோ நம்ம எந்த மாடல் பில்ட் பண்ண போகிறோம்? லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மாடலை பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட கிளாஸ் வேணும். அது எங்கேருந்து எடுக்கலாம்னா லாஜிஸ்டிக்ஸ் sklearn டாட் லீனியர் மாடல், இந்த மாடியூலுக்குள்ளார லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எல்ஜின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ரெக்ரெசரை நம்ம 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 ட்ரெயின் டேட்டாவில் ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் நம்ம ட்ரெயின் டேட்டாவில் ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அந்த டெஸ்ட் டேட்டாவை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ ஒரு புது வேல்யூவை நம்ம மாடலுக்கு கொடுத்து பார்க்கணும், அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டாட் ப்ரெடிக்ட். ஸோ ப்ரெடிக்டட் வேல்யூஸ் வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வேல்யூஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவல் வேல்யூஸ். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சில மேபி ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து தப்பு பண்ணியிருக்கு. 15ல் வந்து ஆக்சுவல் 1 தான், ஆனால் வந்து ப்ரெடிக்டர் வந்து 0ன்னு வந்திருக்கு. ஸோ இது ஒன்று தான் தப்பு, வேறு எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம அக்யூரசி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் நம்ம இந்த sklearn லைப்ரரியிலேயே இருக்கும். sklearn மெட்ரிக்ஸ், இந்த மெட்ரிக்ஸ் மாடியூலில் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் இருக்கும். கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்க, cm = கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ். இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸில் நம்ம 2 வேல்யூ பாஸ் பண்ணணும், y ட்ரூ, y ப்ரெடிக்டட். அதாவது y ஆக்சுவல் வேல்யூ, அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷன் வேல்யூ. ஸோ y ட்ரூ வந்து நம்ம y டெஸ்ட் டேட்டா, கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸுங்கிறது நம்ம நேற்று ரெக்ரெஷனில் நம்ம ஆர்ட் ஸ்கொயர்ட் ஸ்கோரு, மீன் ஸ்கொயர்ட் எரர் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம மாடல் எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுது, அதோட அக்யூரசி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆர் ஸ்கொயர் ஸ்கோரு, மீன் ஸ்கொயர் எரர் கண்டுபிடிச்சோம். அது ரெக்ரெஷனுக்கு. அந்த ரெக்ரெஷன் என்ன இருக்கும்? கண்டினியூஸ் வேல்யூவாக இருக்கும். கண்டினியூஸ் வேல்யூஸ்க்கு நீங்கள் அந்த ஆர் ஸ்கொயர் ஸ்கோரு, மீன் ஸ்கொயர் எரர் யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே இந்த வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்கம் வந்து 1 இல்லை 0 தான் வரும். இப்போ 1 இல்லை 0 வர்றதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அக்யூரசி கண்டுபிடிக்கிறது தான் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதில் வந்து கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் ஒன்று. இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் என்ன சொல்லணும்னா, இது ஆக்சுவல் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவல் 1 இல்லை 0, இந்த 2 வேல்யூஸ் இருக்கு. ஆக்சுவல் 1, ஆக்சுவல் 0. இது ப்ரெடிக்டட் 1, ப்ரெடிக்டட் 0. இந்த ஆக்சுவல் 1 இந்த ப்ரெடிக்டட் 1 இருந்தால் அது ட்ரூ பாசிட்டிவ். இது ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்னன்னா, ஆக்சுவல் வந்து நெகட்டிவ், ஆனால் நம்ம மாடல் வந்து ப்ரெடிக்டட் வந்து 1. அதே மாதிரி ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து
ஆக்சுவல் வந்து 1 தான், ஆனா நம்ம மாடல் வந்து 0ன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி ட்ரூ நெகட்டிவ் ஆக்சுவல் 0 தான், நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 0. ஸோ அது வந்து சரியானது, இதுவும் சரியானது தான். நம்ம அக்யூரசி எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த ஃபார்முலா வச்சு ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் இது வந்து கரெக்டான ப்ரெடிக்டட் வேல்யூஸ் பை டிவைடட் பை மொத்த வேல்யூஸ். ஸோ அதுதான் வந்து கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸு. இப்போ இங்கே வந்து கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸில் நான் டெஸ்ட் டேட்டா கரெக்டான ஆக்சுவல் வேல்யூஸு ப்ளஸ் ப்ரெடிக்டட் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். இப்போ இது வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸை நீங்கள் இப்போ இதில் வந்து இது ட்ரூ பாசிட்டிவ் இல்லையா? ட்ரூ பாசிட்டிவ் வந்து ஆக்சுவல் வந்து 1 தான், நம்ம ப்ரெடிக்டடும் வந்து 1 தான், அது பாசிட்டிவ். ஸோ அது வந்து 9 பாசிட்டிவ். அதே மாதிரி இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ், அதாவது ஆக்சுவல் வந்து நெகட்டிவ், நம்ம மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து பாசிட்டிவ், அது வந்து 0, எதுவுமே இல்லை, தப்பு பண்ணல அதில். அதே மாதிரி இது ஃபால்ஸ் பாசிட்டிவ், இது மாதிரி ட்ரூ நெகட்டிவ். இதில் வந்து கரெக்டான வேல்யூஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 + 7 மொத்தம் 16 ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஒன்று தான் தப்பாக இருக்குது. அது என்ன தப்பு? அந்த 15வது நம்பரில் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்ல, இதில் y ப்ரெடிக்டடில் 15வதுல நம்மளுக்கு 0ன்னு இருக்கு, ஆனால் ஆக்சுவல் வந்து அது 1 தான். ஆக்சுவல் 15வதுல 1 இருக்கு, ஆனால் நம்ம ப்ரெடிக்டர் வந்து 0. இப்போ 1 இருக்கு, ஆக்சுவல் 1, ப்ரெடிக்டட் 0னா அது ஃபால்ஸ் நெகட்டிவ் இல்லை. இப்போ நம்ம அக்யூரசி எப்படி கண்டுபிடிக்கலாம்? how to identify which algorithm to use. இது வந்து நான் வந்து கடைசி ஒரு சப்போர்ட் வெக்டர் மிஷின் நடத்தும் போது நான் வந்து ரியல் டைமாக நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம வந்து எந்த மாடல், இந்த நம்ம டேட்டா கொடுத்தாங்கன்னா, ஒரு டேட்டா கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாவுக்கு நான் எந்த மாடலை பில்ட் பண்ணணும், எந்த ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணுமா, கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நான் கிளியராக அதில் அந்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம எல்லா ரெக்ரெஷனும் கிளாசிஃபிகேஷனும் நம்ம கற்றுக்கிட்ட பிறகு அந்த எல்லாத்துலேயும் நம்ம ஒரு மாடலை பில்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவுக்கு நான் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறேன், ஒரு அக்யூரசி வருது, ஓகே. இப்போ இதுலேயே நான் வந்து வேற ஒரு இந்த டேட்டாவையே யூஸ் பண்ணியே வேற ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம், வேற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறேன்னு வைங்க, அந்த அல்காரிதம்ல எந்த அளவுக்கு அக்யூரசி வருது. ஸோ அந்த அக்யூரசியை பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்கள் மாடலை சூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் டிசிஷன் ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கும் டிசிஷன் ட்ரீக்கும் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் எது யூஸ் பண்ணணும்ன்ட்டு. இப்போ அந்த ரெண்டு அல்காரிதம் வச்சு நீங்கள் வந்து ஒரே டேட்டா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாடலை பில்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு இந்த ரெண்டுத்தில் எது வந்து அதிகமாக அக்யூரசி இருக்கோ அந்த மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் இருக்குது, அதோட அக்யூரசி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் தானே. அக்யூரசி வந்து ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை த சம் ஆஃப் ஆல் திஸ். இப்போ ட்ரூ பாசிட்டிவ் ட்ரூ நெகட்டிவ் எவ்வளோனா, இது ட்ரூ பாசிட்டிவ், இது ட்ரூ நெகட்டிவ், மொத்தமாக கூட்டினா 16 டிவைடட் பை மொத்த டேட்டா செட் வந்து 17. அப்போ நம்ம அக்யூரசி வந்து 0.94. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் அக்யூரசி வந்திருக்கு. இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் இந்த டேட்டா செட்டுக்கு எனக்கு வந்து இவ்வளோ அக்யூரசி வருது. ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ ஏன்னா அடுத்தது வந்து நம்ம டிசிஷன் ட்ரீக்கு போவோம். ஸோ அது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம். அந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல நேத்து நீங்க சொன்னீங்களா, அந்த மாதிரி அந்த உள்ள வந்து அந்த ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லி அதை ஒரு தடவை சொல்றீங்களா? இப்போ இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதோட மேத்தமெட்டிக்ஸ் உள்ளே இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம்
நம்ம அந்த லீனியர் ரெக்ரெஷன்ல யூஸ் பண்ண இதுதான் அந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். அதுலயே நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை டிரைவ் பண்ணிக்கிறோம். எதுல இருந்து இந்த 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 ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஒய்யை வந்து ஆக்சுவலா பார்க்காம நம்ம ப்ராபபிலிட்டியா பார்க்க போறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 0 or 1. ஓகேங்களா? ஸோ அதையே கொஞ்சம் டிரைவ் பண்ணி இந்த லாக் பவர் எடுத்த பிறகு நம்மளுக்கு கடைசியா வந்து இந்த 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 ஈக்குவேஷன் இருக்கு. இதான் வந்து சிக்மாய்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து நீங்க எம்எக்ஸ் பிளஸ் சி இருக்குன்னு வைங்க. இதுதான் வந்து நமக்கு லீனியர் ரெக்ரெஷன் வந்து கிடைக்கிற வேல்யூ. இந்த கிடைக்கிற வேல்யூவை நம்ம பவர் எடுக்கிறதுனால இப்போ நீங்க வந்து இந்த இந்த இதுல கொடுத்துருப்பேன். இப்போ வெரி ஸ்மாலா இருக்குன்னு வைங்க. நம்ம எம்எக்ஸ் பிளஸ் சி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ வந்து ஸ்மாலா இருக்குன்னா இந்த ப்ராபபிலிட்டி வந்து 0க்கு அப்ரோச் ஆகும். இதே வந்து நம்ம அந்த ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ வந்து ஹையா இருந்தா, வெரி லார்ஜா இருந்தா அப்ரோச்சஸ் டு 1. இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ இதுல வர இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன்ல இருந்து வர வேல்யூ வந்து நம்மளுக்கு 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். அந்த ரேஞ்ச் 0ல இருந்து 1 வரைக்கும் எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள வந்த பிறகு நம்ம ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 இருக்குன்னா இந்த 0.5க்கு மேல இருக்கிறதெல்லாம் கிளாஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 0.5க்கு கீழே இருக்கிறதெல்லாம் கிளாஸ் 0. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து கடைசியா 0 or 1 அந்த மாதிரி ரிசல்ட் வருது. ஓகேங்களா? அந்த mx plus c அது ஓகே. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு டேட்டா காட்டுறீங்களா, இன்னொரு ஃபார்முலா அதுலயும் அப்ளை ஆகும். பி இல்ல அதுல இருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலா தான் வந்து இந்த இதுதான் சிக்மாய்டு ஃபங்க்ஷன். கடைசியா நமக்கு வர்றது இதுதான். இந்த ஃபார்முலா தான் நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல யூஸ் பண்ண போறோம். இது வந்து இந்த ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணது தான். ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லீனியர் ரெக்ரெஷன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். நம்ம எம்எக்ஸ் பிளஸ் சி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 0 தான் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் 1ல இருக்கும் இல்ல 0ல இருக்கும். இப்போ இது மிடில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு இந்த ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு எஸ் கர்வ் உருவாக்கும். இந்த எஸ் கர்வ் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகே. அந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்கு தான் அந்த பவர் அந்த இது யூஸ் பண்ணனும். ஆமா ஆமா. ஓகே. 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 ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ இது வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனு. இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் டைப்பு. இதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் டைப்ல இன்னொரு அல்காரிதம் இருக்கு. அது வந்து காலைல டிசிஷன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த டிசிஷன் ட்ரீனா என்னன்னா, இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட நம்ம வந்து இப்போ ஒரு செயலை செய்ய போறோம்னா அதுக்கு வந்து நிறைய கேள்விகள் வரும் நம்மளுக்கு. நம்ம இப்படி பண்ணலாம், எஸ் ஆர் நோ. ஸோ இப்போ இப்படி பண்ணலாம்னா இதுல என்ன நடக்கும், ஸோ இப்படி பண்றதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும், இப்படி பண்றதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும், அந்த மாதிரி டிசிஷன் அப்படியே ஒரு ட்ரீ மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே போவோம். நம்ம கொஸ்டின்ஸா கேட்டுக்கிட்டே போவோம். கடைசியா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிசிஷன் ட்ரீ வந்து ஒர்க் ஆகும். இந்த டிசிஷன் ட்ரீல வந்து இந்த டிசிஷன் ட்ரீ பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் கார்ட்னு சொல்லுவாங்க. CART கார்ட். இது எதுக்குன்னா நம்ம இந்த டிசிஷன் ட்ரீயை கிளாசிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் ரெகுலேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த டிசிஷன் ட்ரீ அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி, ஏன்னா இன் மெமரி யூஸ் பண்ணுது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் டிசிஷன் ட்ரீ பவுண்டரிஸ், ஏன்னா டீஸ்ட்ரீ மாடலின் டிசிஷன் ட்ரீ பவுண்டரிஸ். ஏன்னா இது வந்து இந்த டிசிஷன் ட்ரீக்கோட பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ வியூவில் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டா கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து சம்டைம்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து தப்பாக கூட ப்ரெடிக்ட் ஆகலாம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது வந்து இந்த டிசிஷன் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 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 கண்டிஷனை போடும். அது இந்த கண்டிஷனுக்கு எஸ் ஆர் நோ. ஸோ எஸ்னா என்ன நடக்கணும், ஸோ அதுலேருந்து திருப்பி இன்னொரு ஒரு ட்ரீ. ஸோ அந்த மாதிரி உருவாக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிசிஷன் ட்ரீல இட் கேன் ஹேண்டில் இந்த டேட்டா செட்டு கேன் ஹேண்டில் வித் ஹை டிகிரிஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஆல்சோ. அதே மாதிரி இந்த டிசிஷன் ட்ரீல வென் டு யூஸ் டிசிஷன் ட்ரீல நீங்கள் பார்க்கலாம். இந்த டிசிஷன் ட்ரீல வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற எல்லா அல்காரிதம்லையும் நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குன்னு வைங்களேன். அந்த கேட்டகரிக்கல் டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம்,
லேபிள் என்கோட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம இன்டீஜராக மாற்றுறோம். ஆனால் இந்த டிசிஷன் ட்ரீல நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை. ஏன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ரூல் பேஸ்டு லேர்னிங் இல்லையா, நம்மளுக்கு வந்து எஸ்ஆர் நோ அந்த மாதிரி டைப்பில் தான் வரும். அப்போ வந்து நம்ம எதுக்கு அந்த நியூமரிக்காக மாற்றணும்? மாற்றி கூட பண்ணலாம், அதே வழி தான் வரும். மாற்றாமல் பண்ணால் கூட அதே தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன் ஹேண்டில் போத் நியூமரிக்கு அண்டு நான் நியூமரிக் லேயர் இன்புட்டு. அதே மாதிரி இது அந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ரொடியூஸ் ராங் ரிசல்ட் இஃப் காம்ப்ளெக்ஸ். அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான நீங்கள் டேட்டா வந்து இப்போ ஃபீச்சர்ஸ் அதாவது காலம்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரீயை வந்து சம்டைம்ஸ் தப்பான ரிசல்ட் கூட கொடுப்போம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுதான் நம்ம டேட்டா செட்னு வச்சுக்கோங்க. இதில் டெம்பரேச்சர், அவுட்லுக், ஹியூமிடிட்டி, விண்டி, பிளேடா ஆர் நாட். இப்போ இதுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். நான் விளையாடலாமா வேணாமா, எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவோம்? டெம்பரேச்சர், அந்த அவுட்லுக் சன்னியாக இருக்கா, அதான் வெயில் அடிக்குதா இல்லை மழை பெய்யுதா அந்த மாதிரி. ஸோ அப்புறம் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, விண்டி காற்றடிக்குதா இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறோம், நான் விளையாட போவா வேணாமா. ஸோ இந்த டேட்டா செட்டுக்கான டிசிஷன் ட்ரீ எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவுட்லுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்லுக் எடுக்கிறது. அவுட்லுக்கில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று இந்த சன்னி, ஓவர் கேஸ்ட், ரெயின். ஸோ இப்போ என்ன பண்ணா இந்த டிசிஷன் ட்ரீ இந்த 3த்தையும் எடுத்துக்கும். இந்த 3த்துலேயும் ஃபர்ஸ்ட் சன்னியாக இருந்தால் என்ன நடக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓவர் கேஸ்டாக இருந்தால் என்ன நடக்கணும், ரெயின்காக இருந்தால் என்ன நடக்கணும். இப்போ இந்த சன்னி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னியாக இருக்குன்னு வைங்களேன், எஸ் இருக்கலாம், சில டைம் நோ இருக்கலாம் இந்த பிளேடு. ஆனால் ஓவர் கேஸ்டில் வந்து எஸ் தான் இருக்குது, எல்லாத்துலேயும் எஸ் தான் இருக்குது நோவில், ஓவர் கேஸ்டில். அப்போ இது கடைசியாக ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு. இப்போ ஓவர் கேஸ்டாக இருந்தால் நீ கண்டிப்பாக விளையாட போவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சன்னியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டிசிஷன் நம்ம மேக் பண்ணணும். சன்னியாக இருந்தால் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோம். ஹியூமிடிட்டி லெஸ் தென் 75னா நீ விளையாட போகலாம். இப்போ கிரேட்டர் தென் 75னா நம்ம விளையாட போக வேணாம். ஸோ எதை வச்சு அது ப்ரெடிக்ட் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரேட்டர் தென் 75ல நீங்கள் நோ இருக்கும், எஸ் இருக்கும். நோ 2 இருக்குது, எஸ் 1 தான் இருக்குது. இப்போ இது எப்படி டிசிஷன் எடுக்கும்னா, எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுத்துரும். இப்போ நோ வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, எஸ் வந்து 1 தான் இருக்குன்னா கண்டிப்பாக நோன்னு தான் அது கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ரெயினுக்கு இருக்குன்னு வைங்க. ரெயின் படுதுன்னா காற்றடிக்குதா, இந்த ரெயின் ஓகே. அதுக்கப்புறம் இந்த ரெயின்லேயே நீங்கள் காற்றடிக்குதா வேணாமா, காற்றடிக்குதா இல்லையா. ஸோ இப்போ காற்றடிக்குதுன்னா நீங்கள் போக வேணாம், காற்று அடிக்கலைன்னா போகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டிசிஷன் ட்ரீ ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிசிஷன் ட்ரீல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது தான் வந்து இந்த எதுலேருந்து ஆரம்பிக்குது, இதுதான் வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த ரூட்ல இருந்து தான் எல்லாமே வந்து இல்லை கிளைகள் அந்த இலைகள்லாம் வளரும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ரூட்டு, இதுல இருந்து கிளைகள் நிறைய வருது. இந்த கடைசியா வருது இந்த எஸ் நோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலைகள் நம்ம கடைசியா வருது, லீஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல இந்த டேட்டால பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய காலம்ஸ் இருக்கு. எப்படி அந்த டிசிஷன் ட்ரீ இந்த காலம்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் நம்ம டெம்பரேச்சர்ல கூட ஆரம்பிக்கலாம், இல்லை ஹியூமிடிட்டிக்குள்ள ஆரம்பிக்கலாம், இல்லை விண்டில கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அவுட்லுக்ல மட்டும் ஏன் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டிசிஷன் ட்ரீல கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த டிசிஷன் ட்ரீ முடிவெடுக்கும்னா, என்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்கு. என்ட்ரோபின்னு சொல்ல முடியாது, அது ஆக்சுவலா வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் மூலமா தான் அந்த ரூட் நோட செலக்ட் பண்ணோம். முதல்ல என்ட்ரோபி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ட்ரோபினா என்னன்னா, இப்போ ஒரு இம்பியூரிட்டி, த மெஷர் ஆஃப் இம்பியூரிட்டி, அதாவது இப்போ உங்க கீழே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது அவுட்லுக்கே எடுத்துக்கோங்களேன். இந்த அவுட்லுக்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ட்ரே இருக்குன்னு வைங்க. இந்த ஒரு ட்ரேல ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து ஒரே ஒரு வகையான ஃப்ரூட்ஸ் தான் வச்சிருக்கீங்க, ஆப்பிள் இது மட்டும் தான் வச்சிருக்கீங்க. இப்போ ஒருத்தரை வந்து நீங்க அந்த ட்ரேல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுங்க அப்படின்னா அது ஒரு ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும், ஃப்ரூட்ஸ் ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரே ஒரு ஃப்ரூட் டைப் தான் இருக்கு அதுல. இப்போ அவங்க எடுக்கிறது கண்டிப்பா ஆப்பிளா தான் இருக்கும். ஸோ அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1. இதே உங்ககிட்ட 2 ஃப்ரூட் இருக்கு, ஆப்பிளும் இருக்கு ஆரஞ்சும் இருக்கு. இப்போ நீங்க அவரை எடுக்க சொன்னீங்கன்னா அவர் ஆப்பிளும் எடுக்கலாம், இல்லை ஆரஞ்சும் எடுக்கலாம். அதோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும், 0.5 இருக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த கேட்டகரிஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாயிட்டே போகும். இந்த ப்ராபபிலிட்டி கம்மியாகிறதுனால அதுதான் வந்து இம்பியூரிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இம்பியூரிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த என்ட்ரோபி யூஸ் ஆகுது.
ஸோ இந்த என்ட்ரோபி என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளே கால்ஃப்னு இருக்கேன்னு வைங்களேன். இந்த ப்ளே கால்ஃபில் எஸ் ஆர் நோ டைப். இப்போ அவுட்லுக் சன்னின்னு வச்சுக்கோங்க. இந்த அவுட்லுக் சன்னியில் எத்தனை எஸ் இருக்குது, எத்தனை நோ இருக்குது, ஸோ அதை வந்து முதல் கேல்குலேட் பண்ணோம். ஸோ அது கேல்குலேட் பண்ண பிறகு ஸோ எத்தனை எஸ்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இல்லை 9ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து 9 வரத்துக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது, 5 வரத்துக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து 0.36 0.64 இருக்கு. இப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த 0.36 இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். இப்போ மைனஸ் ஆஃப் பிஐ, அதாவது நம்ம ப்ராபபிலிட்டி லாக் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஸோ அது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட்டும் அது கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து கூட்டினா நம்மளோட இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரோபி. எதுக்கான என்ட்ரோபி? ப்ளே கால்ஃப், இந்த ப்ளே கால்ஃபோட என்ட்ரோபின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எடுத்தோன்னா, இந்த சன்னி அப்படிங்கிற வேல்யூக்கான என்ட்ரோபி, இல்லை ஓவர் காஸ்ட், ரெயின், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அது வந்து ஒரு என்ட்ரோபியை கால்குலேட் பண்ணும். இந்த என்ட்ரோபியை கால்குலேட் பண்ண பிறகு இந்த என்ட்ரோபி இன்னொன்று இருக்கு, ஜீனி இண்டெக்ஸ்ன்னு. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதை மெஷர் பண்ணுதுன்னா, இந்த இம்பியூரிட்டியை தான் மெஷர் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராபபிலிட்டி, ஸோ ஏதாவது ஒரு சூஸ் பண்ணுறதுக்கு இந்த எஸ் ஆர் நோ, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த என்ட்ரோபி. ஓகேங்களா? அதே மாதிரி என்ட்ரோபி மாதிரியே இன்னொன்று வந்து ஜீனி இண்டெக்ஸு. ஜீனி இண்டெக்ஸும் அதே மாதிரி தான். லைக் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா, அதாவது 1 - சம் ஆஃப் நம்ம ப்ராபபிலிட்டி ஸ்கொயர்டு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுத்துக்குமே வந்து அக்யூரசி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ரெண்டுத்தை விட எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனி இண்டெக்ஸ் தான். ஏன் அப்படின்னா அதோட கம்ப்யூட்டேஷனல் பவர், இந்த என்ட்ரோபி அப்புறம் ஜீனி இண்டெக்ஸோட கம்ப்யூட்டேஷனல் பவரை பொறுத்து ஜீனி இண்டெக்ஸ் தான் வந்து பெட்டர். ஏன்னா இந்த என்ட்ரோபியில் வந்து நம்ம ஒரு டைமும் வந்து இந்த லாக் கால்குலேட் பண்ணல. ஸோ அது கம்ப்யூட்டேஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு போகுது. ஆனால் இந்த ஜீனி இண்டெக்ஸில் நம்ம ஸ்கொயர் மட்டும் தான் எடுக்கிறோம். சரிங்களா? அந்த அளவுக்கு இது காம்ப்ளெக்ஸ் இல்லை. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் தானே, 1 - சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜீனி இண்டெக்ஸ். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து ஜீனி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இம்பியூரிட்டியோட மெஷர் வந்துருச்சு. இந்த மெஷரை வச்சு இப்போ நம்ம டிசைட் பண்ண போகிறோம் எந்த ரூட் நோட செலக்ட் பண்ணுறது, இல்லை எந்த, அதாவது ஹியூமிடிட்டினா ஸோ அதோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த என்ட்ரோபி தான். சாரி இந்த மெஷர், இம்பியூரிட்டி மெஷர் தான் என்ட்ரோபி இல்லை ஜீனி இண்டெக்ஸ். இப்போ அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கெயின் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிசிஷன் ட்ரீ வந்து ஒரு ரூட் நோட செலக்ட் பண்ணணும். நமக்கு எல்லாம் நிறைய காலம்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். டெம்பரேச்சர், அவுட்லுக், ஹியூமிடிட்டி, விண்டி. ஸோ இதுதான் நம்ம 4 ஃபீச்சர்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ் வேரியபிள் தான். இந்த எக்ஸ் வேரியபிளில் நம்ம எது ரூட் நோடா எடுக்கிறது அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் தான் இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது ஒரு காலம் எடுத்துக்கோங்களேன். இப்போ அவுட்லுக் எடுத்துக்கோங்க. இந்த அவுட்லுக் காலம்லேருந்து நம்ம எத்தனை, அதாவது அதோட ட்ரீ எவ்வளோ அளவுக்கு ஆழமாக வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் கெயினை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து என்ட்ரோபி யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸோ என்ட்ரோபி இல்லை ஜீனி இண்டெக்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரோபி ஆஃப் ப்ளே கால்ஃபுக்கு நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வந்தது? 0.94. அதே மாதிரி இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா, மைனஸ் ப்ளே கால்ஃப் அவுட்லுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கெயின் வந்திருக்கு. ப்ளே கால்ஃபுங்கிறது காமனாக, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேடு இருக்குன்னு வைங்களேன். இந்த பிளேடோட என்ட்ரோபி தான், என்ட்ரோபி நம்ம கால்குலேட் பண்ணோம். எஸ் ஆர் நோஸ், எஸ் எவ்வளோ இருக்குது, நோ எவ்வளோ இருக்குது, நம்ம இந்த என்ட்ரோப்பியில் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு வைங்க. எங்கே அது? இங்கே இருக்குது. என்ட்ரோப்பியில் கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு வைங்க. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஹோல் என்ட்ரோபி மைனஸ் சப்ஸ்ட்ராக்டட் பை த அவுட்லுக் மட்டும் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம மொத்தமாக எடுத்தோம் இல்லையா என்ட்ரோபி. இப்போ வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, அவுட்லுக்கு மட்டும் எடுக்க போகிறோம். அவுட்லுக்கு அதோட என்ட்ரோபி எவ்வளோ வருதுன்னு எடுக்க போகிறோம். அப்போ அதோட நம்ம இன்ஃபர்மேஷன் கெயின், அதுதான் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கெயின் எவ்வளோ வருது? 0.247 வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா காலத்துக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து அவுட்லுக்கு மட்டும் இருக்குது. அதே மாதிரி எல்லா காலத்துக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 3 காலம் இருக்குது. அவுட்லுக்கு, டெம்ப்பு,
ஹியூமிடிட்டி, விண்டு. இந்த எல்லா காலத்துக்கும் அது வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் கண்டுபிடிக்குது. இந்த அவுட்லுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்குது. ஸோ இப்போ அந்த காலமை தான் அது ரூட் நோடாக எடுத்துக்கும். ஸோ இப்போ அந்த ரூட் நோடு எடுத்த பிறகு அதுலேருந்து அப்படியே சப்டிவிஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், இதுதான் வந்து டிசிஷன் ட்ரீ ஒர்க் ஆகுறது. ஓகே, இதில் இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட் இருக்கா? இதில் இந்த என்ட்ரோபி, ஜீனி இண்டெக்ஸு, இன்ஃபர்மேஷன் கெயின், இந்த 3 தான் இம்பார்ட்டண்ட்டே. இந்த இன்ஃபர்மேஷன் கெயின், ஜீனி இண்டெக்ஸு, இந்த எல்லாத்துக்கும் எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் தான். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கெயினை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஒரு ட்ரீயோட பேஸே இதுதான், இன்ஃபர்மேஷன் கெயின் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த டிசிஷன் ட்ரீ ஒர்க் ஆகும். இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம இதில் பார்ப்போம். ஸோ நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டேட்டா எடுத்துக்கலாம், ஐரிஸ் டேட்டான்னு எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இந்த ஐரிஸ் டேட்டா என்னன்னா, ஃபஸ்ட்டு ஐரிஸ் ஃப்ளவரில் பல வகை இருக்குது, செட்டோசா, வெர்ஜினிகா, வெர்சிகலர் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னா, அது செட்டோசாவா, வெர்சிகலரா, வெர்ஜினிகா, இந்த மூணுத்தில் என்ன டைப் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 4 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. செப்பல் லென்த்து, செப்பல் வித்து, பிட்டல் லென்த்து, பிட்டல் வித்து. அந்த இலையோட அந்த வித்து, ஹைட்டு எல்லாமே சாரி லென்த்து, வித்து இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே எடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் இதுலேயும் நமக்கு அவுட்புட் வந்து 3 டைப்பாக இருக்குது. ஒன்று இது செட்டோசாவாக இருக்கலாம், வெர்ஜினிகாவாக இருக்கலாம், இல்லை வெர்சிகலராக இருக்கலாம். இப்போ ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து அப்படியே இதை காப்பி பண்ணலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஐரிஸ் டேட்டாவை தான் கொடுக்க போகிறோம். இந்த ஐரிஸ் டேட்டாவில் வந்து 5 காலம்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 4 காலம் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு 4 காலம் தான் எப்படி செலக்ட் பண்ணலாம், ஸ்டார்டிங்லேருந்து 4 வரைக்கும், 4க்கு முன்னாடி மட்டும்தான் எடுக்காது. அதே மாதிரி நம்ம ஒய் வேரியபிள் வந்து லாஸ்ட் காலமு, லாஸ்ட் காலமு, 5th காலமு, ஆனால் அதோட இண்டெக்ஸ் வந்து 4. இப்போ இங்கே ஒயில் வந்து நம்ம 4ன்னு கொடுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஐரிஸ் டேட்டாவில் வந்து நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குது. நான் சொன்ன மாதிரியே நான் வந்து இதை லேபிள் என்கோட் பண்ண போகிறதில்ல, பண்ணாமலே நம்ம ட்ரை பண்ணலாம், வரும் ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸ்ட்ரெயின், எக்ஸ்டெஸ்ட் இந்த வேரியபிள்ஸ்லாம் இப்போ இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். அதை இப்போ வந்து எக்ஸ்ட்ரெயின், எக்ஸ்டெஸ்ட்டு, ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட்லாம் இருக்குது. இப்போ இந்த ஒய் டெஸ்ட்டு நான் காட்டுறேன். ஒய் டெஸ்ட்டு, ஒய் ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டாவாக தான் இருக்குது. நான் வந்து நியூமெரிக்காக மாற்றலை. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டிசிஷன் ட்ரீயோட ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த டிசிஷன் ட்ரீ எங்கே இருக்குன்னா, இந்த sklearn லைப்ரரியில் ட்ரீ மாடியூலுக்குள்ளார டிசிஷன் ட்ரீ இருக்கும். டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். அதே மாதிரி நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிசிஷன் ட்ரீ ரெக்ரெசர் கூட இருக்குது, கிளாசிஃபையர் கூட இருக்குது. ஸோ அது நான் கார்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டிசிஷன் ட்ரீ வந்து கிளாசிஃபையராகவும் ஒர்க் ஆகும், ரெக்ரெஷனாகவும் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே கிளாசிஃபையர்னு வச்சுக்கோங்க. கிளாசிஃபையர் ஈக்குவல் டு டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். ஓகேங்களா? இப்போ வந்து அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ட்ரெயின் டேட்டாவில் ஃபிட் பண்ண போகிறோம். இவ்வளோதான், சிம்பிளில் எக்ஸ் ட்ரெயின் கமா ஒய் ட்ரெயின். இப்போ நம்ம ஃபிட் பண்ண பிறகு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிட் பண்ண பிறகு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்.
எக்ஸ் ப்ரெடிக்ட் ஆஃப் எக்ஸ் டெஸ்ட் இல்லையா, எக்ஸ் டெஸ்ட் சாரி. ஸோ நம்மளுக்கு ஒய் ப்ரெடிக்டடும் வந்துருச்சு. இப்போ இந்த ஒய் ப்ரெடிக்டடு, ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்டடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபயர் நம்ம டிசிஷன் ட்ரீ கூட நம்ம கேட்டகரிக்கல் டேட்டாவை கூட அது ப்ரெடிக்ட் பண்ணாது இந்த டிசிஷன் ட்ரீ. அதே மாதிரி ஒய் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒய் டெஸ்ட்டு, இது வந்து ஒய் ப்ரெடிக்டடு. ஸோ மோரார்லெஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதோட ஸ்கோர் நம்ம வந்து பார்க்கலாம். பிரிண்ட்டு கிளாசிஃபை டாட் ஸ்கோரு. ஸோ சாரி, ஸ்கோர் நம்மளுக்கு டெஸ்ட் வேல்யூஸை பாஸ் பண்ணணும். எக்ஸ் டெஸ்ட்டு, ஒய் டெஸ்ட்டு. ஓகே, நம்மளுக்கு வந்து 96% அக்யூரசி வருது. இதில் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் கூட பார்க்கலாம் நம்ம. ஃப்ரம் k11 டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ். ஸோ கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் வந்துருச்சு. இப்போ இது வந்து 3 டைப்பாக இருக்குது இதில். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் இது. அதே மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 டைப்பாக இருக்கு. 2 டைப் தான் நம்ம பார்த்துப்போம், ட்ரூ பாசிட்டிவ் ட்ரூ நெகட்டிவ் அந்த மாதிரி. இப்போ இது 3ஆக இருக்குன்னு வைங்களேன். இப்போ இது வந்து ஒரு டைப், ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸு. நம்ம கிளாஸ் 0வை ப்ரெடிக்ட் பண்ணது 0, கரெக்ட் ப்ரெடிக்ஷன் இது. இதே கிளாஸ் 0 ஆனால் நம்ம மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து கிளாஸ் 1 டைப்பாக, கிளாஸ் 1 டைப் 1 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதே மாதிரி தான் கிளாஸ் 0 ஆனால் டைப் 2 ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் 0. ஸோ இதெல்லாம் தப்பாக ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ணல. ஒரு இது தப்பாக பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இது என்ன தப்பு பண்ணியிருக்குன்னா, ஆக்சுவலாக கிளாஸ் 2 தான், ஆனால் அது கிளாஸ் 1 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸு. இப்போ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ இந்த டிசிஷன் ட்ரீல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரீயை தானே ட்ராப் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரீ நம்மளுக்கு வந்து ஜெனரேட் பண்ணுதுன்னு வைங்க, இந்த டிசிஷன் ட்ரீ அல்காரிதம். நம்ம இந்த டிசிஷன் ட்ரீ இந்த ட்ரீயை வந்து நம்மளால பார்க்க முடியும். இப்போ மற்ற அல்காரிதம்ஸ்லாம் நம்மளால அந்த என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியலன்னா கூட, இந்த டிசிஷன் ட்ரீல நம்மளால பார்க்க முடியும் அந்த ட்ரீ, அந்த ட்ரீ எப்படி அதை ட்ரா பண்ணியிருக்கு, அது எப்படி டிசிஷன் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அது வந்து ஒரு இமேஜ் ஃபைலாக நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த 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 ட்ரீ கிளாசிஃபையரை எப்படி பண்ணலான்னா, நான் இன்டர்நெட்லேருந்து பார்த்தேன் இது. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் கிராஃபிவிஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த நம்ம டிசிஷன் ட்ரீயை வந்து ஒரு டாட் ஃபைலாக கிரியேட் பண்ணிடலாம். இந்த அந்த டாட் ஃபைல்லேருந்து நம்ம இமேஜாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம மாடல் வந்து நம்ம கிளாசிஃபையரை நம்ம டிசிஷன் ட்ரீ மாடலில் தான் கிளாசிஃபையர் என்னவோ அது கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபீச்சர் நேம்ஸ்னால் என்னென்னா, நம்ம காலம் நேம்ஸ், காலமோட நேம்ஸு இது ஒரு லிஸ்ட்டில் கொடுக்கணும். நம்ம காலமோட நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பல் லென்த்து பிட்டல் வித் இது வரைக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து கோட்ஸில் தான் போடணும். ஸோ இப்போ இது வந்து இது ஃபீச்சர் நேம்ஸு. அதே மாதிரி கிளாஸ் நேம்ஸ்னால் என்னென்னா, நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம 3 வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து செட்டோசா, இன்னொன்று வந்து வெர்சிகலர், இந்த வெர்சிகலரு. அதே மாதிரி லாஸ்ட் டைப் வந்து வெர்ஜினிகா.
ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கிளாஸ் நேம்ஸ், ஃபீச்சர் நேம்ஸ் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இதை ரன் பண்ணேன்னா இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இங்கே ட்ரீ டாட் டாட்னு ட்ரீ டாட் டாட்டுங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இந்த இங்கே இருக்கு. ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். இந்த டாட் ஃபைல் டு பிஎன்ஜி கன்வெர்ட்டர் இங்கே இருக்கு. ஸோ இதில் வந்து நான் அந்த ஃபைலை கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரீ ஃபைலை இந்த வெப்சைட்டில் போட்ட பிறகு ஆக்சுவலாக வரல. இப்போ வந்து இந்த ஃபைல் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ட்ரீ, நம்ம உருவாக்குன அந்த மாடலோட ட்ரீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம பில்ட் பண்ண மாடலோட ட்ரீ. ஓகேங்களா? இப்போ இது முதல்ல என்ன பண்ணுது, நம்ம ரூட் நோடா பெட்டல் லென்த்தை எடுத்துச்சு. எப்படி அதை எடுத்திருக்கோம், நம்ம அந்த ஜீனி இண்டெக்ஸ் வச்சு. இப்போ நம்ம ஜீனி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 0.66 இருக்கா. ஸோ எப்போல்லாம் ஜீனி இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அப்போ வந்து அங்கே வந்து இம்ப்யூரிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எங்கே இம்ப்யூரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்குன்னு வைங்க. இந்த வேல்யூஸில் வந்து 39 செட்டோசா, 37 வெர்சிகலர், 44 வெர்ஜினிகா. இது என்ன பண்ணுன்னா இந்த வேல்யூஸ்லேருந்து எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, ஆக்சுவலாக இந்த 44 தான் அதிகமாக இருக்குது. அப்போ இது என்ன எடுக்கும்னா, கிளாஸ் என்ன டிஃபைன் பண்ணோம்னா வெர்ஜினிகான்னு எடுத்துக்கிச்சு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜின் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ ட்ரூ ஒரு கண்டிஷன் போடுது இங்கே, பிட்டர் லென்த் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.6. இப்போ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு போடுது. ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ்லாம் கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் 39மே செட்டோசாவாக தான் இருக்குது. அப்போ வந்து ஜீனி இண்டெக்ஸ் என்ன ஆகுது, 0ன்னு ஆகிடுது. ஓகேங்களா? அப்போ நம்ம கிளாஸ் கரெக்டாக என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, செட்டோசா அப்படின்னு முடிவு எடுத்துருச்சு. இப்போ பெட்டர் லென்த்து 2.6 விட கம்மியாக இருந்தால் அது செட்டோசாப்பா அப்படின்னு முடிவு எடுத்துருச்சு. இப்போ அதை விட அதிகமாக இருந்தால் என்ன, அது அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னா 2 வேல்யூஸ் கிடைக்குது. ஒன்று 37, இன்னும் 44. இன்னும் கூட அந்த 44 தான் அதிகம். ஸோ அது வெர்ஜினிகான்னு முடிவு எடுத்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதோட ஜீனி இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணப்போ நம்மளுக்கு 0.5ன்னு கிடைக்குது. ஸோ அதிகம் தான். அப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு டிசிஷன் போடுது, ஒரு கண்டிஷன் போடுது. விட்டல் வித்துக்கு போடுது. விட்டல் வித் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.65 போடுது. ஸோ இதுக்கு ட்ரூவாக இருக்கிறப்போ ஒன்று கிடைக்குது, ஃபால்ஸாக இருக்கிறப்போ ஒன்று கிடைக்குது. அதே மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் அப்படியே எப்போ வரைக்கும் அது பண்ணணும்னா நம்ம ஜீனி இண்டெக்ஸ் 0ன்னு வர வரைக்கும். எல்லாத்துக்கும் 0ன்னு வந்திருக்கு பாருங்க. இந்த லீஃப் நோட்ஸ்லாம் 0ன்னு வந்திருக்கும். 0ன்னு வந்ததுக்கெல்லாம் நமக்கு வேல்யூஸில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஒன்று தான் அதிகமாக இருக்கும். அதை வந்து அந்த டைப்பாக முடிவு எடுத்துருச்சு. ஸோ இதில் வந்து இங்கே ஒன்று இருக்குன்னா இது வரிசை கலர் முடிவு எடுத்திருக்கு. இதே மாதிரி வேல்யூ 3 இது வெர்ஜினிகான முடிவு எடுத்திருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜீனி இண்டெக்ஸ் 0 வர வரைக்கும் நம்ம பண்ணலாம். இல்லை எனக்கு ஜீனி இண்டெக்ஸ் வேணா இன்ட்ரோப் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸிஃபையர் கிரியேட் பண்ணல, இங்கே வந்து கிரைட்டீரியன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ட்ரோபி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மாடலோட ட்ரீ வியூ. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா இந்த டிசிஷன் ட்ரீல? இதுல வேல்யூஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஓகே, இந்த வேல்யூஸ்னு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம்ல இந்த டேட்டாஸில், நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், ரேண்டம் ஸ்டேட்டாக அது கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 50 செட்டோசா டைப்பு, 50 வெர்ஜி கலரு, 50 வெர்ஜினிகா இருக்குது. மொத்தம் 150 டேட்டாஸ் இருக்குது. இந்த 150 டேட்டாஸ்லேருந்து நான் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி ஏதோ ஒரு ரேண்டம் ஸ்டேட்டில் எடுக்கிறேன். ரேண்டம் ஸ்டேட்டில் எடுக்கும் பொழுது எனக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது, ஒரு டைப் வந்து 39 வேல்யூஸ் வந்து ஒரு டைப்பில் இருக்குது, இன்னொரு டைப்புக்கு 37 இருக்குது, இன்னொரு டைப்புக்கு 44 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூஸில் எது அதிகமாக இருக்குது,
அஃப்கோர்ஸ் இந்த 44 தான் அதிகமாக இருக்குது. அதோட டைப் என்னது? வெர்ஜினிகா. அப்போ வந்து அது என்ன முடிவு எடுக்கும்னா வெர்ஜினிகா தான் அப்படின்னு முடிவு எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று இல்லாமல் இந்த ஜீனி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து இம்ப்யூரிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இம்ப்யூரிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும்? ஒரு கண்டிஷன் போடுது. விட்டல் லென்த்து <= 2.6 ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனுக்கு ட்ரூவாக இருக்கிறப்போ என்ன ஆகணும், ஃபால்ஸாக இருக்கிறப்போ என்ன ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷனாக எடுத்துக்கிட்டே போவோம் அது. அப்போ கடைசியாக நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான வேல்யூஸாக இருக்கும். அதாவது ஒரே ஒரு டைப் மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்திங்கன்னா 0, 35, 0னா ஒரு பியூரான வேல்யூ. அந்த அந்த ட்ரேல வந்து வெறும் ஆப்பிள் மட்டும்தான் இருக்குன்னா அது பியூர் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த ட்ரேல வெறும் வெர்சி கலர் மட்டும்தான் இருக்குது, 35 வெர்சி கலர் மட்டும்தான் இருக்குன்னா அப்போ அது பியூரான ஒரு 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 இது ஒரு டேட்டா. அப்போ அதோட டைப் என்னவா இருக்கும்? வெர்சி கலராக இருக்குது. அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஓகே ஓகே புரிஞ்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இந்த ப்ரெடிக்ஷன் ட்ரீனுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? புரியல, என்னது? டிசிஷன் ட்ரீ போட்டிருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு கொஞ்சம் புரியல. இப்போ வந்து இந்த டிசிஷன் ட்ரீல எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஒரு நியூ டேட்டா நீங்க கொடுக்குறீங்க, அதோட பீட்டல் லென்த் இருக்கும், செப்பல் லென்த் இருக்கும், அப்புறம் அந்த செப்பல் வித் இருக்கும்னு வைங்க. இப்போ இந்த 4 டேட்டால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீல இருந்து அது டிசிஷன் எடுத்துக்கிட்டே போகும். இது நமக்கு வந்து ஒரு மாடல் கிரியேட் ஆயிடுச்சு டிசிஷன் ட்ரீல. இப்போ ஒரு நியூ டேட்டா கொடுக்கும்போது முதல்ல அது என்ன பண்ணுது? ஒரு செக் பண்ணுது, கண்டிஷன் செக் பண்ணுது. நம்ம கொடுக்குற ஒரு நியூ டேட்டால பீட்டல் லென்த் வந்து <= 2.6 செக் பண்ணுது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு போடுது. ட்ரூனா அது வந்து நம்மளுக்கு ரிசல்ட் செட்டோஸாக கொடுத்துரும். ஓகேங்களா? இல்லை ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு கண்டிஷனை சில போட்டுக்கிட்டே போவோம். கடைசியாக ஒரு ட்ரீ வியூவில் நம்மளுக்கு இது கிடைக்கலாம், இல்லை இது கிடைக்கலாம், இல்லை இது கிடைக்கலாம். ஸோ இந்த இதில் எது வேணால் கிடைக்கலாம். நம்ம இந்த இதில் என்ன ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் மூலமா என்ன டிசிஷன் எடுப்பாங்க ஆக்சுவலாக? இல்லைங்க, ஒரு டிசிஷன் நம்ம எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீயாக உருவாக்கிட்டோம் முதல். அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குற வேலையை வச்சு அது ஒரு டிசிஷன் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இந்த 2 இது எடுத்துக்கலாமே, இது எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மாடல் பில்ட் ஆயிடுச்சு, இந்த வழிகள் எல்லாம் இருக்கு, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீயா ஒரு டிசிஷனா எடுத்திருக்கு. இந்த மாதிரி டிசிஷன்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த டிசிஷன்ல நம்ம இப்போ எந்த வழியை சூஸ் பண்ண போறோம்? இப்படியே நேரா இப்படியே வந்து இதை சூஸ் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் லைட்டா டேர்ன் ஆகி இப்படி போகணுமா அப்படின்னு சொல்லி எப்படி டிசிஷன் எடுக்கணும்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வச்சு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து செப்பல் லென்த்தா, இதுதான் நம்ம கொடுக்க போற நியூ டேட்டான்னு வச்சுக்கோங்க. செப்பல் லென்த், செப்பல் வித். ஓகே, இது வந்து நம்ம செப்பல் லென்த், இது செப்பல் வித், இது பீட்டல் லென்த், இது பீட்டல் வித். இப்போ இந்த டேட்டா நான் கொடுக்குற இந்த நியூ டேட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த நியூ டேட்டா எந்த டைப் அப்படின்னு நான் வந்து டிசிஷன் எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரீயை பார்க்கும். இந்த ட்ரீல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கு? பீட்டல் லென்த் <= 2.6. இப்போ நம்மளோட பீட்டல் லென்த் என்னவா இருக்கு? 1.5. அப்போ இது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? செட்டோஸாவா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இது எல்லாத்துக்கும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 இருக்குன்னு வைங்க. இப்போ பீட்டல் லென்த்தா, இது பீட்டல் வித்தா, சாரி 1.5ன்னு வச்சுக்குவோம். எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து செப்பல் லென்த்து, ஸ்பேஸ் கிட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பீட்டல் லென்த் தானே, பீட்டல் லென்த் <= 2.6, இது கிரேட்டர் தென். அப்போ என்ன ஆகும்னா அடுத்த டிசிஷனுக்கு போவோம். ஸோ இது ட்ரூனா நம்ம கொடுத்துருக்கோம் செட்டஸ் ஆன, நம்ம ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்த டிசிஷனுக்கு போவோம். அடுத்த டிசிஷன் என்னது? பீட்டல் வித் வந்து 1.6 விட கம்மியாக இருக்கா அப்படின்னு டிசிஷன் எடுக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு? 1.6 விட கம்மி தான் பீட்டல் வித். அப்போ என்ன நடக்கணும்? பீட்டல் வித் வந்து ட்ரூ. ஓகே, இப்போ இந்த நோடுக்கு வரும். இப்போ இந்த நோட்டில் திருப்பி பீட்டல் லென்த்து <= 4.95 செக் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு கொடுக்குற பீட்டல் லென்த் வந்து 4.7, அது கம்மி தான், ஆக்சுவலாக இதை விட கம்மி தான். அப்போ ட்ரூனா நமக்கு கடைசியாக என்ன வந்துடும்? வெர்சி கலர். ஸோ இந்த நோட் நம்மளுக்கு கடைசி ரிசல்ட் இங்கேருந்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேற ஒரு டேட்டா எடுக்கிறேன், அந்த டேட்டாவுக்கு பார்ப்போம். இப்போ இது எடுக்கிறேன்னு வைங்க. இப்போ இது எடுக்கிறேன்னா இதில் வந்து
அதான் 4 டேட்டா இதுலேயே 4 டேட்டா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா திருப்பியும் அதே மாதிரி இந்த டிசிஷன் ட்ரீயை பார்க்கும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, பீட்டர் லென்த் லெஸ் தென் 2.6, பீட்டர் லென்த்தை பார்க்குது. ஸோ 1.5 லெஸ் தென் தான். அப்போ கடைசியாக நம்மளுக்கு ரிசல்ட் என்னவா கிடைக்குது, செட்டோசாவாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் எல்லா டேட்டாவுக்கும் அது பண்ணும். வந்து இந்த ஜஸ்ட் இந்த என்ன வழிகள் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாடலை கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற வேலையை வச்சு அந்த 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 டிசிஷனை பொறுத்து நம்ம மாறிக்கிட்டே வருவோம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ புரிஞ்சிச்சா? ஓகேங்க, தேங்க்ஸ். ஓகே ஓகே. அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து ட்ரூ ஃபால்ஸ்ன்னு மட்டும் கொடுக்கும். இது வந்து ஆமா, இது கிளாசிஃபிகேஷன் கேட்டகரிஸா கொடுக்கும். இல்ல நீங்க லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்லயும் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா வந்து அதுல வந்து நீங்க நியூமரிக்கா மாத்தின பிறகு தான் பண்ண முடியும். ஆனா டிக்ஷனரியில நம்ம மாத்தாமலே பண்ணலாம் ஆக்சுவலா. இப்போ கேட்டகரிக்கல் டேட்டாஸ் வந்து நீங்க இப்போ ஐரிஸ், செட்டோசா, ஐரிஸ், வெர்ஜினிகா இதெல்லாம் இருக்குன்னா நீங்க அப்படியே கொடுத்தா கூட அது வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்க வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருது நம்மளுக்கு கிளாஸ். ஆமா, டிக்ஷனரியில. வந்து அந்த ஸ்டாண்டர்டைசேஷன், இப்ப அந்த இதுல நீங்க ஸ்டாண்டர்டைசேஷன் ஒண்ணு பண்ணீங்கல்ல லீனியர் ரெக்ரெஷன்ல, அது சொல்றீங்களா? அதாவது அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்றீங்களா? அது ஏதோ கிரேட்டர் அது வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல நான் காட்டுறேன். இந்த மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல யூஸ் பண்ற ஃபார்முலா வந்து m1 x1 m2 x2 அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு தனித்தனி கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணோம். நான் m1 என்ன சொன்னேன், அந்த கோஎஃபிஷியன்ட் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுங்க, அது எங்க போச்சு? இங்க இருக்கு. இப்போ வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல மட்டும் தான் அந்த இது இருக்கு அலோடு. ஸோ அது வந்து நீங்க வந்து ஒரு காலமுக்கும் தனித்தனியா m1 x1 யூஸ் பண்றதுனால நீங்க வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு தனித்தனி காலமுக்கு தான் அது வந்து கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது தவிர எல்லாத்துக்கும் காமனா கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? அதனாலதான் நான் வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண வேணாம்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி வேற இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எடுத்தா கூட mx plus c காமனா தான் எடுத்திருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள், ரியல் டைம்ல எக்ஸாம்பிள்னா எது இந்த டேட்டாக்கு எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க? இந்த எதுக்கு டிசிஷன் ட்ரீயா என்னதுக்கு? ஆமா, டிசிஷன் ட்ரீ அண்ட் டிசிஷன் ட்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்கிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேங்கிங்ல தான் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க இல்லையா? அந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அவன் வந்து நமக்கு லோன் திருப்பி கொடுத்துருவானா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பேங்கிங்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை. கண்டிஷன் வந்து நீங்க போடணும், கண்டிஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டிசிஷன் ட்ரீஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, ரேண்டம் ஃபாரஸ்ட். அது நாளைக்கு நாம பார்ப்போம். அதே தான் டிசிஷன் ட்ரீயோட காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க பேங்கிங்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. சாரி, மறுபடியும் கேக்குறேன். அந்த இதுக்கு முன்னாடி இந்த நீங்க லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல பண்ணீங்கல்ல ஒரு ஸ்டாண்டர்ட், ஆமா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார், இது வேற இல்லையா? இது வந்துட்டு நீங்க ஏதோ வேல்யூஸ் கிரேட்டரா இருந்தா, இதுதான் நான் ஆக்சுவலா கேட்டேன். என்னது? இல்ல எனக்கு புரியல. எனக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் ஒன்னு பண்ணிருக்கீங்கல்ல, அது வந்து எப்பலாம் பண்ணணும்? இல்ல எப்பலாம் பண்ணணும்னா உங்க டேட்டாவை பொறுத்து தான் நீங்க பண்ணணுமா வேணாமா அப்படின்னு முடிவு எடுப்பீங்க. இப்ப இந்த கேண்டிடேட்டாவை எடுத்துக்கோங்களேன். இந்த கேண்டிடேட்டால பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸா இருக்கு, 1s and 0s இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இந்த வேல்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, கம்மியா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதை மொரல்ல கொஞ்சம் சேமான ஒரு ஸ்கேல்ல இருந்துச்சுன்னா நீங்க பண்ண தேவையில்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல தான் இருக்கு. இது ஆக்சுவலா இந்த ரெண்டுமே வந்து பாயிண்ட்ல இருக்கு. ஆனா இது வந்து 66 நியூமரிக்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க பண்ணணும். பண்ணா இது வந்து அந்த ரேஞ்சில எடுத்துட்டு போயிடுமா அந்த வேல்யூ? ஒரே ரேஞ்சில இந்த 3 காலத்தையும் ஒரு ரேஞ்சில வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் -2 to +2
அப்போ வந்து நீங்க அளவு வந்து ஒரே அளவா தானே இருக்கும். ஏன் அந்த மாதிரி பண்றோம்னா, நம்ம ஒரு காலம் வந்து இன்னொரு காலம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குன்னு காட்ட தேவையில்ல, காட்டக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த காலமுக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டியை கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்றோம். ஓகே. ஓகே, அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு தோணுன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்றதை இதுல கண்டுபிடிக்க முடியும், அப்படிதானே? கண்டுபிடிக்க முடியும். அந்த கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. எது வந்து ஆக்சுவலா ஜாப் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியுது, எது ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா டேட்டாவை எடுத்துட்டு எஸ் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்தோம்னா ஆமா ஆமா கரெக்ட் ஜாஸ்தி இருக்கு, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்தா ஃபெயிலியர் ரேட் இருக்கு, அந்த ஃபெயிலியர் ரேட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்ன்றது மேபி தே கேன் அப்படின்றது. கரெக்ட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். ஓகே. இர்ஃபான் செஷன் முடிஞ்சா? முடிஞ்சு. ஜஸ்ட் ஓகே, இது ஆக்சுவலா டெசிஷன் ட்ரீ. ஓகே, சொல்லுங்க. எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க். அதுக்கு முன்னாடி டெசிஷன் ட்ரீ வந்து ஆக்சுவலா வந்து ட்ரில் டவுன் தான். லைக் இப்போ நார்மலா நம்ம கேபிட்டல் மார்க்கெட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து நம்ம வந்து ஒரு செக்டர் சூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னா வாட் ஆர் ஆல் தி செக்டர்ஸ் விச் இஸ் தேர், லைக் ஆட்டோமொபைல் செக்டரா, இல்ல வந்து சாஃப்ட்வேர் செக்டரா, இல்ல பார்மக்யூட்டிக்கல் செக்டரா, இல்ல வந்து ரியல் எஸ்டேட் செக்டரா. இப்போ வந்து ஒரு இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்னு சொன்னா மாருதி, டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாயி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் லைக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் அப்படின்னு சொன்னா டிசிஎஸ், சிடிஎஸ், டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகும். லைக் இட் இஸ் ஃபார் ட்ரில் டவுன், டாப் டு பாட்டம் ட்ரில் டவுனுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பேசிக்கா. கரெக்ட் தானே இர்ஃபான்? கரெக்ட் தான். Yes. Any other doubts you have in the code which we have seen today? எதுவும் doubts இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு சாட்ல போடுங்க. டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, so we shall end the session today. In the session, like லாஸ்ட் ஒரு சில பேருக்கு வந்து எங்க வந்து பழைய வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து Day 1 Day 2 செஷன்ஸ்லாம் வந்து நம்ம இது bigdatahandson.com வெப்சைட்ல இருக்கு. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மெனுல மீட்டப் அப்லோட்ஸ்ல மீட்டப் வீடியோஸ்ல நாங்கள் எங்கள் வீடியோஸை வந்து பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறோம். அந்த பதிவிறக்கத்தில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வீடியோஸை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் வரும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம். டே பிஃபோர் எஸ்டர்டே Day 1 Day 2 செஷன் வந்து இங்கே இருக்கும். Day 1 மற்ற செஷன்ஸ்லாம் வரிசையாக நாங்கள் போட்டுக்கிட்டே வருவோம். அந்த நீங்கள் பார்க்கலாம். நம்ம சப்போர்ட் நம்பர் வந்து மேலே இருக்கக்கூடிய நம்பரு. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூ கேன் வாட்ஸ்அப் டு திஸ் நம்பர் 9789888424. அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து bigdatahandson.com அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைக் யூ கேன் டைரக்ட்லி see our வீடியோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொன்றா வந்து வரிசையாக செஷன் போட்டுக்கிட்டே இருப்போம். பல செஷன்ஸ் எடுத்திருக்கோம். பைத்தான் செஷன்ஸு, பிக் டேட்டா செஷன்ஸு, இது மாதிரி நிறைய செஷன்ஸ் வந்து இங்கிலீஷில் மேக்ஸிமம் இருக்கும். இதுதான் முதல்ல அதை நாங்கள் தமிழில் எடுக்கிறது, மிஷின் லேர்னிங் இன் தமிழ். லைக் பார்ட் 1 வந்து இங்கே போட்டிருக்கிறோம், பார்ட் 2 வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்ட் 3 வந்து இன்னைக்கு நாங்கள் லோட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நிறைய வீடியோ இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து
ஷேர் பண்ணலாம், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக்ஸ் போடலாம். லைக் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் டிஸ்லைக் ஆல்சோ யூ கேன் புட் டிஸ்லைக் போட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸில் வந்து என்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் வந்து வி வில் ரெக்டிஃபை இட். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் வந்து கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். நாளைக்கு டே 4, இன்னைக்கு டே 3 முடிஞ்சிருச்சு. லீனியர் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. நாளைக்கு டே 4 கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம். அங்கே அந்த எக்ஸாக்டா தமிழாக்கம் வந்து பாத்தீங்கன்னா கே அருகில் உள்ள அண்டை வழிமுறைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து டெசிஷன் ட்ரீ, முடிவு மரம் வழிமுறைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு வந்து தளவாடங்கள் பின்னடைவு வழிமுறைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நாளைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம், ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம். 2 அல்காரிதம் பார்ப்போம். தமிழாக்கம் வந்து கே அருகில் உள்ள அண்டை வழிமுறை, இன்னொன்று ரேண்டம் ஃபாரஸ்ட் சீரற்ற வன வழிமுறை. எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்கும். டெசிஷன் ட்ரீக்கு வந்து எக்ஸாக்டா ஆப்போசிட்ல, அதாவது அது ரேண்டம் ஃபாரஸ்ட்னா சீரற்ற வன வழிமுறைன்னு சொல்லுவாங்க. ஒரு ரேண்டமா போட்டு சர்ச் பண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கும். நாளைக்கு அந்த 2 டாபிக்கை பத்தி பார்ப்போம். டே 5ல சப்போர்ட் வெக்டர் மிஷின், டே 6ல வந்து டீப் லேர்னிங் போயிடுவோம், அதுல ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். அப்புறம் டே 7 கடைசி நாள் அன்னைக்கு we will go with convolutional neural networks சொல்லி கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இதோட வந்து நம்ம செஷனை வந்து முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சார் ஒன் மோர் டவுட், இந்த பிபிடி எக்ஸ்பிளனேஷன் அது கொடுக்குறீங்க, அதுவும் அப்லோட் பண்றீங்களா? பிபிடி எக்ஸ்பிளனேஷன் அந்த அது வந்து எண்ட் ஆஃப் தி செஷன்ல நான் கொடுப்பேன். ஏன்னா எல்லாத்துமே ஒரே பிபிடில போட்டு கொடுத்துறேன் நான். ஒரே பிபிடில போட்டு எங்க வெப்சைட்ல நாங்க போட்டுட்டு நாங்க பார்த்து சொல்லிடுவோம். நீங்க அங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிபிடி வேணும்னா. ஓகே சார், थैंक यू. ஓகே சார், அந்த ரைட் பண்ற அந்த சாம்பிள் கோட் ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. சாம்பிள் கோட்ஸ் எல்லாமே நாங்க ஷேர் பண்ணுவோம். நாங்க ஃபைனல் செஷன்ல வந்து தனித்தனியா போட்டு எல்லாமே வந்து எங்க வெப்சைட்ல போட்டுடுவோம். நீங்க எங்க வெப்சைட்ல போயிட்டு எடுத்துக்கலாம். ஓகே சார். உங்களுக்கு தெரியும்ல, லைக் bigdatahands-on.com எங்க வெப்சைட். அங்க வெப்சைட்ல போயிட்டு மீட்டப் அப்லோட்ஸ் குள்ள இன்னொன்னு இருக்கும், லைக் கீழே இருக்கும். மீட்டப் அப்லோட்ஸ்ல வந்து மீட்டப் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் போடுவோம். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கரெக்டா எக்ஸாக்டா பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நாங்க போடுவோம். அதை நாங்க ஃபைனல் செஷன் முடிச்சோடனே நாங்க இந்த பிளேஸ்ல போடுவோம், நீங்க எடுத்துக்கலாம். தேங்க்யூ. சரி சார், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.